வலிக்குது. அவ்வளோதாம்மா, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. 10 நிமிஷம் தான், குழந்தை பிறந்துரும். என்னால முடியல. அழாதீங்க, அழுதீங்கன்னா உங்க தைரியம் போயிடும். முடியல. சிஸ்டர், சுடுதண்ணி எல்லாம் கொண்டு வாங்க. ஓகே மேம். அப்படிதான் அப்படிதான். இன்னொரு 5 நிமிஷம் தான். இவங்க தாங்க லட்சுமியோட வீட்டுக்காரு. அவங்க மாமியார். லட்சுமி யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம லட்சுமி பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறந்துருச்சுமா? ஆமா, பிள்ளை அழுகிற சவுண்ட் கேக்குது. அப்பாடா, ஒரு வழியா நம்ம லட்சுமிக்கு குழந்தை பிறந்தாச்சு. அம்மா, ஏன் குழந்தை? ஆமையா, என்ன குழந்தைமா? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இந்தாங்க. லட்சுமிக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னோன்னேவும் அவங்க மாமியார் முகமே வாடி போச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேரை வேணும்னு தான் ஆசை. இந்தாங்கம்மா. கொடுங்க மேடம். என் லட்சுமி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. என் பட்டுக்குட்டி, அப்பாவை பாருங்க. ஆனா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சார், அப்புறம் சொல்லுங்க மேடம். இப்போ டாக்டர் சொல்ல போற விஷயம் ராஜா எதிர்பார்க்காதது. இது ஒரு மிகப்பெரிய கஷ்டம்தான், ராஜாக்கும் சரி அவங்க அம்மா இசக்கிக்கும் சரி. அப்படி டாக்டர் என்ன சொல்ல போறாங்க? சொல்லுங்க மேடம். உங்க மனைவிக்கு இனிமேல் குழந்தை பெத்துக்கிற வலிமை இல்ல. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இனிமேல் குழந்தை பெத்துக்கிட்டா அவங்க உயிருக்கே ஆபத்து. அவ்வளவுதானா? என் பிள்ளைக்கு வாரிசு இல்லாம போச்சே. லட்சுமியோட மாமியாருக்கு லட்சுமி எப்படி இருக்கா, என்ன ஆச்சு, அந்த பத்தி கவலை இல்ல. அவங்க மகனுக்கு வாரிசு இல்லாம போச்சேங்கிற கவலை தான் பெருசா இருந்தது. மேடம், நீங்க சொல்றது புரியல. எப்பவுமே குழந்தை பெத்துக்க கூடாதா? இல்ல ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்து? இல்ல சார், எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி உங்க உடம்பு ஒத்துழைக்காது. இன்னொரு குழந்தைக்கு தாயாகனாங்கன்னா அவங்கள உயிரோட பாத்துக்க முடியாது. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், மிச்சப்படி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான். 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க மேடம். சரி, வாங்க லட்சுமியை போய் பார்க்கலாம். என்னடா, என்ன போய் பார்க்க சொல்ற? அவ்வளவுதான், உனக்கு வாரிசே இல்லாம போச்சு. நம்ம வீட்டுக்கு நீ ஒரே பையன், இதோட நம்ம வம்சமே போச்சுடா. என்னம்மா, என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கா. என் பிள்ளை நல்லா இருக்கா, என் பொண்டாட்டி நல்லா இருக்கா. எனக்கு அது போதும். இல்லையா, உனக்குன்னு ஒரு ஆண் வாரிசு? எந்த பிள்ளையா இருந்தா என்னம்மா? பிள்ளைய நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளர்ந்தாலே போதும். நான் போய் லட்சுமியை பார்த்துட்டு வரேன். எந்த குழந்தையா என்ன? என் மனைவியும் என் குழந்தையும் நல்லா இருந்தா போதும்னு ராஜா உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ராஜாவோட அம்மா இசக்கிக்கு கோபம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அவங்க பையனுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். சரி வாங்க, இனி என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னவா என்னவா என் தங்கத்துக்கு சிரிக்கிறீங்களா? மதிவதனி குட்டி சிரிக்குதா? லட்சுமி, என்னங்க, இங்க பாருங்கனே, நம்ம பொண்ணுக்கு 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏதோ பேசுறா, சிரிக்கிறா. பாருங்கங்க. ஆமாமா, நம்ம பொண்ணு வளர்ந்துகிட்டே இருக்கால, இன்னும் கொஞ்ச நாள்லயே நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. ஆமாங்க. சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பாப்பாவை பாத்துக்கோ, கரெக்டா சாப்பிட்டுரு. சரிங்க. மதிக்குட்டி, அப்பாக்கு டாட்டா சொல்லுங்க. டாட்டா, அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிடா செல்லம், வரேம்மா. என்னம்மா, அப்பா ஆபீஸ் போயிட்டாங்களா? நைட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. ஏய், என்னடி அத்தை, காலையில சமைச்சியே பாத்திரத்தெல்லாம் கழுவி வைப்போம், அடுப்பெல்லாம் தொடச்சி நீட்டா வைப்போம்னு வச்சிருக்கியாடி? இல்லத்த, அதுங்கள பாப்பா முழிச்சிட்டா கையில வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பியா? எழுந்து போய் எல்லா வேலையும் பாரு. சரிங்க அத்தை. மதிக்குட்டி, அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். நீங்க சமத்தா பாட்டிக்கிட்ட இருங்க. என்னது, பாட்டிக்கிட்டயா? என்னத்த, உன் பிள்ளைய நீ பாரு, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நான் தான் ஆள் பாரு. போ. ஏன் அத்தை இப்படி பேசுறாங்க? இவங்க இருக்க மொத்தல மட்டும் பாப்பாவை வாங்கி அப்படி கொஞ்சுறாங்க. இவங்க ஆபீஸ் போனோடனேவோ பாப்பாவை பார்க்கவோ தொடவோ செய்ய மாட்டேங்கிறாங்க. கோபமா பேசுறாங்க, ஏன் தெரியல. இப்படி நினைச்சு நம்ம லட்சுமி ரொம்ப கவலைப்பட்டா. லட்சுமிக்கு அப்பா அம்மா கிடையாது. அவ சின்ன வயசுல இருந்து ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தா. ராஜாவுக்கு 30 வயசுக்கு மேல ஆயும் கல்யாணம் ஆகல. அப்போதான் ஆசிரமத்துல நல்ல பொண்ணா இருக்குன்னு தெரிஞ்சவங்க சொல்லி லட்சுமிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்பவும் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சுதான் லட்சுமிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சே, இனியாலும் லட்சுமிய குழந்தை பெத்துக்க முடியாதே அப்படிங்கிற கோபத்துல லட்சுமியோட மாமியார் டெய்லி அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாவம், இது அவளால அவ வீட்டுக்கார்ட்டையும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க மகன் இருக்க மொத்தல குழந்தைய கொஞ்சற மாதிரியும் மருமக கிட்ட பாசமா இருக்கிற மாதிரியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லட்சுமிக்கு சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அதனால இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம அவ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்படியே காலம் ஓடுது. அப்படிதான்டா குட்டிமா, பாலை தூக்கி போட்டு விளையாடு. லட்சுமியோட குழந்தைக்கு இப்ப 5 வயசு ஆச்சு. மதிவதனி குட்டி LKG போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா தங்கம், விளையாடுறியா? விளையாடு. என்னங்க, வேலை முடிஞ்சிருச்சா? டீ போட்டு கொண்டு வரட்டுமா? ஒன்னும் வேண்டாம், பிள்ளைய பார்த்துட்டு உட்காந்துருந்தா போதும். எனக்கு எதுவும் வேணும்னா நானே கூப்பிடுறேன். சரிங்க.
என்னடா திடீர்னு ராஜா லட்சுமி மேல கோபப்படுறாங்களேன்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, காலம் ஓட ஓட ராஜா உங்க அம்மா பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஒரு வாரிசு வேணும்டா வேணும்டான்னு சொல்லி சொல்லி ராஜாவோட மூளைய செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் ராஜா வர வர லட்சுமி கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் வர வர இவங்களும் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. ஏன் அத்தையும் இவங்களும் இந்த வீட்ல என்ன தனிமைப்படுத்துறாங்க? இப்படியெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு தினம் தினம் லட்சுமி அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் உங்களை வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? ராஜா, அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? என்னம்மா என்ன ஆச்சு? இல்லையா, உங்க அப்பாவும் வீட்ல ஒரே பிள்ளை. உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பிள்ளை. ஆனா உனக்கு பொட்ட பிள்ளையா போச்சேயா. உனக்கு அடுத்து வம்சம் இல்லாம போச்சே. வருஷம் வருஷம் நம்ம குலசாமிக்கு நம்ம தலைமுறையான ஆண் வாரிசு தான் அபிஷேகம் பூஜைக்கு முன்ன நின்னு எல்லாம் செய்வோம். இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு அடுத்து ஆள் இல்லாம போச்சேயா. அம்மாக்கு கஷ்டமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி ராஜா மனச மாத்துறாங்க. ராஜாக்கு அம்மா பேச்ச தட்டவும் முடியல, லட்சுமிய விடவும் முடியல. என்ன பண்ணுன்னு ரொம்ப குழம்பி போய் இருந்தான். ராஜா, என்னையா யோசிக்கிற? இப்ப என்ன என்னதாமா பண்ண சொல்ற? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோயா. அம்மா, நானா இவளை வீட்டை விட்டு விரட்டிடுவோங்கிறேனா? அவ வீட்ல எப்பயும் போல சந்தோஷமா இருக்கட்டும். உனக்குன்னு வாரிசு வேணும்யா. ராஜா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அம்மா நீ புரிஞ்சுதான் பேசுறியா? 30 வயசு வரைக்கும் எத்தனை பொண்ணு பார்த்திருப்போம். எல்லாமே தட்டி தட்டி போயிடுச்சு. கடைசியா நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லிதான் ஆசிரமத்துல லட்சுமியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். லட்சுமி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுமா. இத்தனை நாளாச்சு நம்மளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிப்பாளா? நம்ம சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்கிற பொண்ணுமா. அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண எனக்கு மனசு வரல. ஐயா, அதுக்காக இல்லம்மா, நீ சொல்ற மாதிரியேவும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கும் பொண்ணே பிறந்தா என்னம்மா பண்ணுவ? அப்படியே அடுத்த பொண்ணுன்னு போய்கிட்டே இருக்கவா? டேய் டேய் தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாதடா. அம்மா இதெல்லாம் யோசிக்காம உன்கிட்ட சொல்லுவேனா? உன் ஜாதகம் ஒரு இடம் 2 இடம் இல்ல. ஜாதகம் பார்க்கற எல்லா இடத்துலயும் போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து உனக்கு பிறக்க போறது ஆண் பிள்ளை தான்டா. அம்மா இதெல்லாம் நம்பி அம்மாவை புரிஞ்சுக்கோடா. உன் பிள்ளைய பார்க்காம என் கட்ட கூட வேகாதுடா. என் பேர பிள்ளைய கொஞ்சாம அப்படியே நொடிச்சு போயிருவேண்டா. ராஜா என்ன சொல்லியும் இசைக்கு கேட்கல. அவங்க மண்டைக்குள்ள உள்ளதெல்லாம் அவங்களுக்கு பேர வேணும். இனி ராஜா கையில முடிவு இருக்கு. ராஜா என்ன பண்ண போறான்? ராஜா சொல்லு, நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? இல்லனா நான் இனி இந்த வீட்ல இருக்கல. அம்மா, எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். தினம் தினம் உன்னை பார்த்து பார்த்து நான் கஷ்டப்படுறதுக்கு எங்கேயாவது போயிடுறேன்டா. ஏம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க? கிட்ட இல்லாத இடமா வீடா சொத்தா எல்லாமே கடவுள் கை நிறைய கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு பேர பிள்ளை இல்லைங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. என்னால முடியல, நான் அந்த வீட்டை விட்டு போறேன்டா. இப்படியெல்லாம் சொன்னனால ராஜாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ராஜா ரொம்ப யோசித்தாரு. அவர் மனசுல உள்ளதெல்லாம் லட்சுமி மட்டும். ஏன்னா லட்சுமிக்கு யாருமே இல்ல. முழுக்க முழுக்க நம்பி வந்தது ராஜாவை மட்டும்தான். அந்த பொண்ணை எப்படி விடுறதுன்னு ராஜா ரொம்ப யோசிச்சாரு. இப்படி ராஜா யோசிக்கிறத பார்த்து இசக்கியே ஒரு முடிவை சொன்னாங்க. ராஜா, அம்மா, ஏயா உனக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? லட்சுமி நம்மள நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாமா, அவளுக்கு எப்படி? சரியா, நான் அப்ப இன்னொரு யோசனை சொல்லவா? என்னம்மா? மதிவதனிக்கு 5 வயசாச்சு. அவ பிறக்க மாத்திர டாக்டர் அவ உடம்பு வீக்கா இருக்கு, குழந்தை பெத்துக்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 5 வருஷத்துல ஏதாவது மாறி இருக்கலாம்ல? லட்சுமியை குழந்தை பெத்துக்க முடியும்னா? இல்லம்மா, 1 மாசத்துக்கு முன்னதான் திரும்ப டாக்டர்கிட்ட செக்அப் போனோம். லட்சுமி இன்னொரு குழந்தைக்கு தாயாகிற தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டேய் டேய், என்னடா இதெல்லாம நம்புவ? இங்க பாரு ராஜா, ஹாஸ்பிட்டல்ல இப்ப வியாபாரம் மாதிரி ஆயிப்போச்சு. நீ வேற ஹாஸ்பிட்டல் போ, திரும்ப செக் பண்ணு. கண்டிப்பா லட்சுமியால குழந்தை பெத்துக்க முடியும். இப்பவே போகாத, லட்சுமியோட சந்தோஷமா சேர்ந்து வாழு. அவளுக்கு 3-4 மாசம் ஆகட்டும். அப்புறம் வேற டாக்டர்கிட்ட போய் காமி. குழந்தையும் நல்லா இருக்கு, தாயும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, நான்லாம் புள்ள பத்துக்க மாத்திர அந்த காலத்துல ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை ஏதாவது உண்டாடா? வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருப்போம். அடுத்த 5 நிமிஷம் குழந்தை பிறந்துரும். இப்ப யாரும் அப்படி தைரியமா இல்லடா. அதனாலதான் ஆஸ்பத்திரின்னு போறனால ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிடுறாங்க. அம்மா சொல்றத கேளுடா ராஜா. ராஜாவுக்கு இது சரின்னு பட்டுச்சு. நம்ம பொண்டாட்டி நல்ல ஆரோக்கியமா எப்பயும் போல வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமா தானே இருக்கா. அவளுக்கு என்ன செய்ய போகுது? கண்டிப்பா அம்மா ஆசைப்படி நமக்கு பையன் பிறப்பான், நம்ம லட்சுமியும் சந்தோஷமா பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜா முடிவெடுத்துட்டான். அம்மா சரிம்மா, நீ சொல்றபடியே நான் கேக்குறேன். 5 மாதத்துக்கு பிறகு லட்சுமி மாசமா இருக்காங்க. லட்சுமி என்னம்மா? என்னங்க ஒரே தலை சுத்தா இருக்கு. 3 நாளா ஒரே வாந்தி. லட்சுமி, என்னங்க நீங்களும் அத்தையும் ஆசைப்பட்ட மாதிரி நான் இப்ப திரும்பவும் மாசமா இருக்கேன். லட்சுமி கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? என்னங்க ஆனா நான் இல்லம்மா, உனக்கு ஒன்றும் செய்யாது. நான் தான் சொன்னேன்ல, உன் ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். இன்னும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா சொன்னீங்க. இருந்தாலும் இப்ப போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா? கண்டிப்பா போலாம். இன்னும் 1 வாரம் ஆகட்டும். சந்தோஷமா இரு. சரிங்க. வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ராஜா, என்னையா
அம்மா எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நீ ஆசைப்பட்டபடி உனக்கு பேரன் பிறக்க போறான். என்னையா சொல்ற? என் மருமக மாசமா இருக்காளா? ஆமாமா. ஐயோ என் தங்கம் ராசாத்தி, இனி வீட்டை நீ ஒரு வேலை பார்க்க வேணாமா? அத்தையே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப நல்லா பாத்துக்கோ, சரியா? அம்மா ஆஸ்பத்திரிக்கு எப்போ போக? லட்சுமிட்ட அடுத்த வாரம் போலான்னு சொன்னேன். இல்ல இல்ல, உடனே ஆஸ்பத்திரி போய் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்க வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க. ஆஸ்பத்திரிக்கு இப்போதைக்கு நம்ம போக விடக்கூடாது. 3-4 மாசம் முடியட்டும். அம்மா ராஜா, இப்பவே எதுக்கியா ஆஸ்பத்திரி? ஆஸ்பத்திரியில போட்டு உங்களை குழப்பினதெல்லாம் போதாதா? 3-4 மாசம் ஆகட்டியா, அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக செக்அப் போகணும்ல. அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். அம்மாவுக்கு தெரியாததா? இல்ல நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லும் மாத்திரம் ஆஸ்பத்திரி போங்க, சரியா மருமகளே? சரிங்க அத்தை. இந்த மாமியார் புத்திய பாத்தீங்களா? அவங்களுக்கு பேரப்பிள்ள வரணுங்கிறக்காக உங்க மருமகன் கூட பார்க்காம அவங்க உயிர்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 3-4 மாசம் ஆச்சுன்னா அடுத்து குழந்தைய பெத்துதானே ஆகணும். அதுக்காக தான் ஆஸ்பத்திரி கூட போக விடல. நாளும் பொழுதும் போயிடுச்சு. இப்போ லட்சுமிக்கு 4 மாசம் முடிஞ்சது. அம்மா வயிறெல்லாம் வலிக்குது. அப்பா வயிறு ரொம்ப வலிக்குது. லட்சுமியோட நிலைமை தெரியாம அவளோட குழந்தை மழலை குரல்ல ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒன்னிலடா தங்கம், நீ படுத்துக்கோ. அப்பா தினம் வயிறு வலி தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போ சொன்னா அத்தை ஆஸ்பத்திரி போகவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? லட்சுமி என்னம்மா இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கா? பாப்பாவும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா. என்னங்க, வயிறு வலி தாங்க முடியலங்க. ஒரு நாளுக்கு ஒருக்க வயிறு வலி ரொம்ப கூடுது. என்னால முடியலங்க. என்ன சொல்றா? வயிறு வலிக்குதா? அம்மா மாசம் கூட கூட ஒண்ணும் செய்யாது, குழந்தையும் அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பான்னு சொன்னாங்களே. லட்சுமிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுதா? என்னங்க, சொல்லுமா. ப்ளீஸ்ங்க, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போலாமா? கண்டிப்பா போலாமா. ராஜாக்கு லட்சுமியை நினைச்சு கவலையா இருந்தாலும் ஆனா அவனுக்கு மகன் வரத நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தான். மறுநாள் எப்பவும் பாக்குற டாக்டர்கிட்ட செக்அப் போகாம ராஜா லட்சுமிய வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். என்ன சார், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க குழந்தையை பெத்துக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல மேடம், இப்ப எல்லாம் நார்மல் ஆச்சுன்னு. நார்மல் ஆச்சுன்னு யார் சொன்னது? எந்த ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணீங்க? செக்அப்லாம் போகல. ஓ, நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. இல்ல மேடம், இப்ப லட்சுமி. சாரி சார், அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இனிமே எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைய 4 மாசம் நல்லா வளர்ந்துச்சு. டெலிவரி வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்களான்னு பாருங்க. மேடம் நிறுத்துங்க. ஹாஸ்பிட்டல் இவ்வளவு தூரம் சொல்லியும் எந்த டாக்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணாம இப்படி மாசம் ஆயிட்டாங்கன்னு அதுவும் 4 மாசம் கழிச்சு கூட்டு வரீங்க. ஏன் தான் இப்படிலாம் இருக்கீங்களோ? உங்க வைஃப் ரூம்ல இருக்காங்க, கூட்டிட்டு கிளம்புங்க. திரும்ப என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன். மேடம் நிறுத்துங்க சார். பொண்ணுங்க உயிர் அவ்வளவு மோசமா போச்சா? போங்க, இதுக்கு முன்னே எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்களோ அங்கேயே போய் கன்சல்ட் பண்ணுங்க. எதுவும் பண்ண வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் போய் கேட்டு பாருங்க. கிளம்புங்க. வேற ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போன இடத்துல அதே பிரச்சனையை சொல்லி ராஜாவை நல்லா திட்டி விட்டுட்டாங்க. ராஜாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப கவலைப்பட்டான். ஏன்னா இனி அவன் பொண்டாட்டி இருக்க போறது 4 மாசமோ 5 மாசமோ. இனி என்ன ஆக போகுது? லட்சுமிட்ட ராஜா உண்மையை மறைச்சிட்டான். ஏன்னா அவ ரொம்ப பயப்படுவானு. என்னங்க, என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் கேட்டதுக்கு அவங்க ஒண்ணுமே சொல்லல. வயிறு வலிக்கு டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. என்னங்க? ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் நார்மலா இருக்கான். வயிறு வலி கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடும்னு சொன்னாங்க. நீ மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுமா. சரிங்க. ராஜா லட்சுமிட்ட உண்மை சொல்லாம போய் சொல்லிட்டான். ஆனா மனசுக்குள்ள ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆண் வாரிசுன்னு அம்மா சொல்லி நாமளும் பொண்டாட்டிய நினைக்காம விட்டுட்டோமே. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பொண்டாட்டியோட உயிர் போக போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான். லட்சுமிக்கு ஆனா தீரா வயிறு வலி. தினம் ஒரு யுகத்தை கடந்தா. மாசம் கூடிக்கிட்டே போச்சு. இப்போ லட்சுமிக்கு 9 மாசம். லட்சுமி இப்போ வரைக்கும் யாரும் ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல. அவளுக்கு 9 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வயிறு வலி கொஞ்சம் கூட குறையல. இருக்க கூட தான் செஞ்சிருக்கு. லட்சுமி என்ன பண்ணன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. மதி இங்க வா. அம்மா கூட வா. அம்மாக்கு வயிறு ரொம்ப வலிக்கு. ஹாஸ்பிட்டல் போவோம். சரிம்மா, நான்
நீ சொல்றது சரிதான். இவ்வளவு நாள் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம வயிறு வலி சரியா போகணும் சொல்லியே சமாளிச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிட்டாங்க. இதுக்கு மேல என்னால முடியல மதி. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு நீ முக்கியம். உன்னை அம்மா நல்லா பாத்துக்கிறதுக்காகவாது என்ன நான் பாத்துக்கணும். வா மதி, வா போலாம். சரிம்மா, என் கைய பிடிச்சுக்கோ. லட்சுமி கடைசியா ஒரு முடிவு எடுத்துட்டா. நம்மள ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கலான்னு. புருஷன்கிட்டயும் சொல்லல, மாமியார்கிட்டயும் சொல்லல. அவ மகளை கூட்டிட்டு கிளம்பிட்டா. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். என்ன லட்சுமி, என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இத்தனை நாள் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வரல? இல்ல மேம், நான் உங்க புருஷனும் மாமியாரும் எங்க? அவங்க வரல, நானா தான் வந்தேன். இருங்க, இப்பவே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். மேடம், நான் எந்த அளவுக்கு உங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அதையும் மீறி 2 பேர் ஃபோர்ஸ்னால தானே நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஆண் வாரிசு பெத்து கொடுக்கறாட்டி என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொன்னாங்களா? லட்சுமி, ஃபர்ஸ்ட் அழுகிறத நிப்பாட்டுங்க. பொண்ணுங்க எந்த நேரத்துல தைரியமா இருக்கணுமோ அந்த நேரத்துல தைரியமா இருக்கணும். அவங்க சொன்னதை கேட்டுட்டு இப்ப நீங்க நேர மாசத்துல வந்து நிக்கிறீங்க. இனி உங்க 2 பிள்ளைகளையும் யார் பாத்துக்குவா? மேடம், இவ்வளவு நாள் எப்படி இந்த வயிறு வலி இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. மேடம், அப்ப நான் தான் திரும்ப சொன்னேனே, உங்களால இன்னொரு குழந்தைய பெத்து எடுத்துக்க முடியாது. உங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப கூட நீங்க இந்த அளவுக்கு 9 மாசம் தாங்கி பிடிச்சு வந்தீங்கன்னா அது ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான். ஆனா இனி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல லட்சுமி. சரிங்க மேம், எனக்கு இப்போ குழந்தை பிறக்கும். என் குழந்தை நல்லபடியா இருக்கும்ல? தெரியல லட்சுமி, இப்போ வரைக்கும் உங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. இனி உங்க டெலிவரியில தான் என்ன ஏதுன்னு தெரியும். ப்ளீஸ் மேம், இந்த குழந்தைக்காக தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். ஏன்னா என் புருஷன் ஆசைப்பட்டு கேட்டது அவருக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறது. ப்ளீஸ் மேம், குழந்தைய நல்லபடியா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. என்ன லட்சுமி பேசுற? இது உனக்கு முட்டாள்தனமா இல்ல? பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தை நீங்க எப்படி சொல்லலாம்? பெண் குழந்தையா இருந்தா? தெரியல மேம், ஆனா ஆண் குழந்தை பிறந்தா என் வீட்டுக்கார் கையில கொடுத்துருங்க. பெண் குழந்தை பிறந்தா நான் பாத்துக்கிறேன். புரியல லட்சுமி. நான் பாத்துக்கிறேன் மேம். இப்போ நான் எப்போ டெலிவரிக்கு வந்ததுமே சொன்னேனே, நீங்க உடனே அட்மிட் ஆகுறது. ஏன்னா இப்போ நான் இன்ஜெக்ஷன் போட்டது உங்களுக்கு 1 hour 2 hours தான் தாங்கும். திரும்ப உங்களுக்கு தாங்க முடியாத வயிறு வலினால இனி குழந்தைக்கே கூட பாதிக்கலாம். இல்ல மேம், நான் ஒரு 2 மணி நேரத்துல வந்து அட்மிட் ஆயிடுறேன். லட்சுமி, எனக்கு சில வேலையெல்லாம் இருக்கு, அதை நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் லட்சுமி, உங்க வீட்டுக்கார் மேல உங்களுக்கு கோபம் வரலையா? உங்க மாமியார் மேல ஆத்திரம் வரலையா? ஒரு குழந்தைக்காக உங்க உயிரையே பணைய வச்சிருக்காங்க. சொல்ல போனா இதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா நீங்க மேம், ப்ளீஸ் மேம், வேண்டாம். நான் யாரும் இல்லாத அனாதை. அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்ல. ஆனா கல்யாணம் முடிச்ச 6 வருஷத்துல எனக்கு அப்பாவா அம்மாவா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தது என் புருஷன் தான். அவரோட ஆசை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என் உயிர் தான் வேலைனா இருந்துட்டு போது. நீ நடந்ததை நினைச்சு கவலைப்பட ஒண்ணும் இல்ல மேம். இனி நடக்க போறதான் பார்க்கணும். நான் வந்துடுறேன், ஒரு 2 மணி நேரத்துல இங்க வந்துடுறேன். ப்ளீஸ் மேம், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடைசி ஆசையாவும் கேட்டுக்கிறேன். என் மாமியார் மேலயோ என் புருஷன் மேலயோ எந்த கோபத்தையும் காட்டாதீங்க. அவங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் பண்ணாதீங்க. எனக்கு பையன் பிறந்தா நல்லபடியா சந்தோஷமா உங்க கையில ஒப்படைச்சிடுங்க. ப்ளீஸ் மேம். சரிங்க லட்சுமி, 6 வருஷமா உங்களை எல்லா மாமா பாத்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அது உண்மையான பாசமா இல்ல ஆண் வாரிசுக்காக போட்ட வேஷமான்னு எனக்கு தெரியல. இனி உங்க விருப்பம். நீங்க சொன்ன மாதிரி இனி நடந்ததை எதுவுமே மாத்த முடியாது. நடக்க போறத பாத்துக்கலாம். லட்சுமி, 99% உங்க உயிரை காப்பாத்த வாய்ப்பே இல்ல. 1% கடவுள் புண்ணியத்தினால நீங்க நல்லபடியா வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். இருக்கட்டும் மேம், நான் ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன். உங்க ஹஸ்பண்ட வர சொல்லியிருக்கீங்களா? இல்ல மேம், நானா தான் போறேன். நான் இங்க வந்து அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. லட்சுமி, நீங்க எங்க தனியா? ஒரு முக்கியமான வேலை மேம், சீக்கிரம் வந்துடுறேன். நான் வேணா யாரையாவது ஹெல்ப்புக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மேம். இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, சேஃபா போயிட்டு வாங்க. மதி, ஆமாண்டா கண்ணு, அம்மாக்கு சரியா போச்சு. சரி வா, நம்ம போயிட்டு வரலாம். என்னங்க லட்சுமி எங்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க போய் பாத்துடலாம். ஆமாடி லட்சுமி, வா வா வா. அப்பா, எப்படா கண்ணு இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா நேர மாசத்தோட பிள்ளைய மட்டும் தனியா கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்கார் கூட வரலையா? இல்லப்பா, நான் மட்டும் தான் வந்தேன். சரிடா கண்ணு, வா வந்து உட்காரு.
இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு டெலிவரி ஆயிடும். நான் ஹாஸ்பிட்டல் போகணும். என்னம்மா சொல்ற? பிறகு என்ன? சரி சரி சரி, வா அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா. இல்லப்பா, நானா போய்க்கிறேன். அப்பா, உங்ககிட்ட ஒரு உதவிப்பா, எனக்காக செய்வீங்களா? என்னடா கண்ணு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? அப்பா, எனக்கு கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும். ஆனா அந்த குழந்தைகளை பார்க்க நான் இருக்க மாட்டேன்ப்பா. என்னம்மா என்ன சொல்ற? அப்பா, அது வந்து எங்கம்மா, எங்க அந்த பையன்? உன்னை இங்க வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகும்போது என்ன சொன்னான்? எல்லாமம்மா நான் இருப்பேன், நான் அவளை பாத்துக்குவேன், கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னானா இல்லையா? ஆனா இப்போ ஒரு ஆண் குழந்தைக்காக உன் உயிரோட எங்கம்மா அந்த படுபாவி? அப்பா, அப்பா வேண்டாப்பா, அவங்கள ஒண்ணும் சொல்லாதீங்கப்பா. என்னம்மா பேசுற? இப்பவே உன் புருஷனையும் மாமியாரையும். அப்பா ப்ளீஸ்ப்பா, வேண்டாப்பா. என்னதான் இருந்தாலும் அதை நான் வாழ்ந்த வீடுப்பா. விட்டுருங்கப்பா. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னோட நினைவா இப்ப எனக்கு பையன் பிறந்தா அவங்க கையில கொடுத்துட்டு போயிடுறேன். லட்சுமி என்ன பேசுற? பெத்த தாய் இல்லாம பிள்ளைங்க. அப்பா இல்ல அம்மா இல்லன்னு நினைச்சேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எல்லாமுமா நீங்க தான் இருந்தீங்க. கல்யாண வயசுல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைன்னு கட்டி கொடுத்தீங்க. எனக்கு வாழ்க்கையில எல்லாமுமா இருந்தது நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கை விழாதாங்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷனையும் மாமியாரையும் குத்த சொல்லி ஒண்ணு ஆக போறதில்லப்பா. ஆனா அப்பா, பெண் குழந்தையோட அருமை தெரியலப்பா. அதுதான் மனசு வலிக்குது. அப்பா, என்ன எப்படி இங்க பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என் பொண்ணையும் பாத்துக்கோங்கப்பா. அம்மாடி, உங்களை நம்பிதான்ப்பா வந்திருக்கேன். என் பொண்ணை விட்டுறாதீங்கப்பா. உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். அப்பா, கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வளர்த்து விட்டுருங்கப்பா. நல்லா படிக்க மட்டும் வைங்க. அப்புறம் அவ வாழ்க்கைய அவ பாத்துக்குவா. லட்சுமி. அப்பா, ஆனா எக்காரணம் கொண்டும் என் பொண்ண, என் புருஷனைய, என் மாமியாரைய பார்க்க விடாதீங்க. என் பொண்ணுக்காக அவங்க எதுவுமே பண்ண கூடாதுப்பா. அவளுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு 1 வேளை சாப்பாடு நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க 2 பேரோட நிழல் கூட என் பொண்ணு மேல படக்கூடாதுப்பா. அம்மாடி, நான் உயிரோட இருந்தா பொண்ணுங்களால எதையும் சாதிக்க முடியும்னு என் குழந்தைய அழகா வளர்த்து காமிச்சிருவேன்ப்பா. ஆனா நான் இருக்கிறது கஷ்டப்பா. அதான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறேன். எனக்கு உங்களை விட்டா யாருப்பா? அம்மாடி, உனக்கு இந்த நிலைமையா? அந்த பையன் நல்லா பாத்துக்குவான்னு சொல்லி நாம உன்னை கட்டி கொடுத்தேன். ஆனா இப்படி உன்னை இந்த நிலைமையில. இருக்கட்டும்பா, எல்லாம் விதி. அப்பா, எனக்கு வயிறு வலி ரொம்ப முடியலப்பா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷன் போட்டு என்ன அனுப்பி விட்டுருக்காங்க. 2 மணி நேரம் தான் பட்டாயம். அதுக்கு மேல மருந்து வேலை பார்க்காது. நான் அதுக்குள்ள போய் அட்மிட் ஆகணும். உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். என் குழந்தைய நல்லா பாத்துக்கோங்கப்பா. நீங்க பாத்துக்குவீங்கன்னு தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் நம்பி என் புள்ள இல்லைன்னு வளர்த்துக்காமீங்கப்பா. அவ தன்னம்பிக்கையில வளரணும். அவ விடாமுயற்சியில இருக்கணும். யாரையும் நம்பி என் புள்ள இல்லைன்னு நிரூபிக்கணும்ப்பா. அதுக்கு தக்கன நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு வருத்தம், புருஷனையும் மாமியாரையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்றியம்மா. வேணாப்பா. கடைசி வரைக்கும் என் குழந்தை, என் பெண் குழந்தை உங்க கண்ணில் காட்டாம நல்லபடியா வளர்த்து காமிங்க. அதுவே நான் உங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனைப்பா. சரிம்மா. அப்பா, பிறக்கிறது ஆண் குழந்தையா இருக்கும் நம்பிக்கையில போறேன்ப்பா. அப்படி அதுவும் பொன் குழந்தையா இருந்தா உன் புருஷனையும் மாமியாரையும் தொடக்கூட விட மாட்டேன். என் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேம்மா. அழாதீங்கப்பா. நானே ரொம்ப தைரியமா தான் வந்திருக்கேன். என்னாலயும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சுட்டு சாக வேண்டாம். என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராதுப்பா. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் கரெக்டா தான் இருக்கேன். சரிம்மா. மதி, இனி தாத்தா தான் உன்னை நல்லா பாத்துக்குவாரு. மதி, ஏன்டா அழுகுற? அம்மா பேசுறதுல உனக்கு புரியுதா? அம்மாடி லட்சுமி. இல்லப்பா, இது கஷ்டப்பட்டு வரல. ஆனந்த கண்ணீர்ப்பா. என் பிள்ளைக்கு 5 வயசு ஆகுது, எதுவும் புரியாதுன்னு நினைச்சேன். ஆனா என் பொண்ணு புரிஞ்சு நடந்துக்குவா. நான் பெத்தவல்ல. சரி மதி, தாத்தா கூட இரு. அம்மா போறேன். தாத்தாட்ட எனி டைம் அம்மா அம்மான்னு கேட்காத. அம்மா உன்னை வந்து பாத்துக்கலனாலும் உன் கூடயே தான் இருப்ப. உன் கண்ணுக்கு அம்மா தெரிய மாட்டேன். ஆனா நீ அம்மாவை நினைச்சுக்கோ, உன் கூட தான் இருப்ப. அப்பா பாத்துக்கோ.
இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்து அதுகளை நல்லபடியா வளர்த்து கரையேற்றணும்னு நினைப்பேன். இப்ப வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. ஆனா லட்சுமி, உனக்கு தேர்ந்தெடுத்த வாழ்க்கைய தப்பா தேர்ந்தெடுத்துட்டேனாமா. எல்லாம் ஏன் தப்பு. நீ சொன்ன மாதிரி உன் பிள்ளைய நான் நல்லபடியா வளர்த்து காமிக்கிறேன். அதுக்காக வதியும் உசுர புடிச்சுக்கிட்டு இருப்பேன். அதிவதனைய நல்லா படிக்க வச்சு இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட ஒரு பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தாமா என் உயிரே போகும். என்னடா ராஜாவும் அவங்க அம்மாவும் இங்க வந்திருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்லங்க, லட்சுமிக்கு பிரசவம் ஆக போகுது. லட்சுமி டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி ராஜாவையும் அவங்க அம்மாவையும் இங்க வர வச்சிட்டாங்க. ராஜாக்கு ஒவ்வொரு நொடியும் திக்கு திக்குங்குது. இப்ப நமக்கு ஆண் குழந்தை தான் பிறக்குங்கிறத தவிர்த்து லட்சுமி உயிரோட இருந்தா போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா விதி ரொம்ப வலியதாச்சே. இந்த அளவுக்கு விதியை கொண்டு வந்ததே ராஜா தானே. அவங்க அம்மா என்னமா சொல்லட்டும், நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ள முக்கியம், அது போதும்னு நினைச்சிருக்கணும். ஆண் வாரிசுன்னு ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு இப்ப அவனோட மொத்த சந்தோஷமும் போக போகுது. லட்சுமி, லட்சுமி. ராஜா, ராஜா குழந்தை பிறந்துச்சுடா. ஆமா, ஆமா, லட்சுமி, லட்சுமி, லட்சுமி எப்படிமா இருக்கா? டாக்டர், என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? கடவுளே. டாக்டர், டாக்டர், அம்மாடி, அம்மாடி. டாக்டர், டாக்டர், என் லட்சுமி. இந்தாங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர், என் லட்சுமி எப்படி இருக்கா? நீங்க உங்க லட்சுமியை நினைக்கவே இல்லையே, ஆண் குழந்தைய தானே நினைச்சீங்க. நீங்க நினைச்சது மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டாக்டர், டாக்டர், லட்சுமி, அம்மாடி, அம்மாடி, என் பொண்ணு. சாரி சார், எங்களால குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. லட்சுமி, லட்சுமி. ராஜா, ராஜா. ஆமா, என் லட்சுமி போயிட்டான். நான் எவ்வளவு உங்ககிட்ட சொன்னேன்னு. இப்ப என் லட்சுமி இல்லாம நான் எப்படிமா? ஹலோ சார், இந்தாங்க உங்க குழந்தைய பிடிங்க. நிறுத்தியா, நிறுத்து. சும்மா அழுது நடிச்சிட்டு என் பிள்ளைய வேணும்னே நீங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டிருக்கீங்க. சொல்ல போனா உங்களை நான் சும்மா விடக்கூடாது. ஆனாலும் உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு லட்சுமி சொல்லியிருக்கா. என் பொண்ணுக்காக நான் உங்களை சும்மா விடுறேன். நீங்க கேட்ட மாதிரி என் பொண்ணு உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வாரிசை பெத்து கொடுத்துட்டா. நான் என் லட்சுமியோட பெண் குழந்தை. நீ என்கிட்டதான் இருப்பா. யாரும் அவங்கள பார்க்க கூட வரக்கூடாது. இதெல்லாம் லட்சுமி என்கிட்ட சொன்னது. என் குழந்தைய பார்க்க வர வைக்கிறேன்னு என் ஆசிரமத்துக்கு வந்தீங்க, அவ்வளவுதான். அப்போதான் நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி என் புள்ள போயிட்டான்னு என் புள்ள பெத்த இந்த ஆம்பளை பிள்ளைய ஏதாவது கஷ்டப்படுத்துறீங்க, இல்ல ஒழுங்கா வளர்க்கல, அப்பவும் உங்களுக்கு நான் முன்ன வந்து நிப்பேன். ஆண் வாரிசு நீங்க என்னத்த சாதிச்சிருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. வீட்டுல ஒரு பொண்ணு இல்லாத முதல்லதான் அந்த வீட்டோட வெறுமை தெரியும். இனி அது உங்களுக்கு தினம் தினம் தெரியும். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, உனக்கு பிறந்த மகாலட்சுமியவும் தொலைச்சிட்டீங்கடா. இனி அந்த வீட்டுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது நான் பாத்துறேன். மேடம், என் பொண்ணு முகத்தை கூட நீங்க பார்க்க கூடாது. என்னென்ன பண்ணணுமோ அவளுக்கு தகப்பனா இருந்து நான் பாத்துக்கிறேன். பிள்ளைய கையில கொடுத்து இதோட அனுப்பி விடுங்க. ஓகே சார். இந்தாங்கம்மா உங்க பேரப்புள் ஆண் வாரிசு. இந்தாங்க. லட்சுமி, இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடணும். இல்லாட்டி நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். மேடம், 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 நில்லுங்க மேடம். என் மனைவிய ஒரு தடவை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மேடம், நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ப்ளீஸ் மேடம், ஒரு தடவை பாத்துக்கிறேன். சிஸ்டர், அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிடுங்க. மேடம், அவசரப்பட்டுட்டேன். ஆண் வாரிசுன்னு உண்மையிலே என் வீட்டு மகாலட்சுமிய தொலைச்சிட்டேன்னு. இனி என் புள்ள எப்படி வாழ போறான்? அவன் பொண்டாட்டி இல்லாம. ஐயோ, தெரியாம செஞ்ச தப்ப கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா தெரிஞ்சே செய்யற தப்ப கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. ராஜாவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, லட்சுமிக்கு செஞ்சது தெரிஞ்சே செஞ்ச தப்பு. அதை எக்காரணத்தை கொண்டு மன்னிக்க முடியாது. லட்சுமி எந்த ஆக்ஷன் எடுக்காம மன்னிக்காம விட்டுக்கலாம். ஆனா அவ பொண்ணு வளர்ந்து நிக்கும் போது அப்ப இருக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையா. ஆண் வாரிசோ பெண் வாரிசோ குழந்தை நல்லபடியா பிறந்து தாயும் செய்யும் நல்லா இருக்காங்களான்னு நினைக்கணும். இந்த நினைப்பு இல்லாம தான் பல பேர் கஷ்டப்படுறாங்க. இல்ல கஷ்டப்படுத்துறாங்க. இனியாவது இந்த மாதிரி ஜென்மங்களை திருந்துதான் பாப்போம்.